தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலினத்தவர் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கு சமமான அரசியலமைப்பு உரிமைகளை வழங்க கோரி செங்கல்பட்டு புனித யோசிப்பு ஆலய வளாகத்தில் அறப்போராட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் நீதிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மறை மாவட்ட குருக்கள் துறவரத்தார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் பாரதி அண்ணா, மனிதநேய மக்கள் கட்சி மாநில செயலாளர் ஷாஜகான், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொதுச் செயலாளர் சுகந்தி, விசிக கருத்தியல் பரப்பு குழு மாநில துணை செயலாளர் அசோக், இயேசுமரியான், ஸ்டீபன், ஜெய்மரீஸ், மேரி ஜான் மற்றும் தலைமை இமாம் அப்துல் அஹத் காஃபி, காசிமி அஜத் உள்ளிட்டோர் உரையாற்றினர். அருட்பணி ஆர் செல்வம் வரவேற்புரையும், பேரூர் தந்தை எஸ்தாக்கியூஸ் தொடக்க உரையாற்றினார். போராட்டத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட துறைகளில் சம வாய்ப்பு கிடைக்க தலித் கிறிஸ்தவர்களுக்கும் பட்டியலினத்தவர் உரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தலித் கிறிஸ்தவர்களுடைய விடிவு போராட்டத்தில் மட்டுமே இருக்கிறது. போராட்டம் இல்லாமல் நமக்கு விடிவு இல்லை என்பதை இங்கு பேசிய ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே போராடுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் திங்கள் 10ஆம் நாள் இங்கே தலித் கிறிஸ்தவர்கள் சகோதர சகோதரிகள், அவர்கள் மீது அக்கறை கொண்ட தலித் அல்லாத சகோதர சகோதரிகள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலை அன்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள். ஆண்டுதோறும் ஒரு பேரணி நடத்துகிறார்கள், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள். இது ஒரு வாடிக்கையாகிவிட்டது என்று பல பேர் சொல்லலாம். உண்மை, ஒரு வாடிக்கையாகிவிட்டது என்பது உண்மை.